Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 635 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போறோம். புதுசாக ஒரு வீட்டுக்கு போகும்போது நம்ம எல்லாருமே பல கனவுகளோடு போவோங்க. இதுவே நம்ம நண்பர்களாக சேர்ந்து தங்கும்போது ஜஸ்ட் ஃபன் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு இன்டென்ஷனோடு தான் அந்த வீட்டுக்கு வந்து போவோம். ஆனால் நம்மளை வச்சு ஏதாவது ஒரு அமானுஷம் ஃபன் பண்ணுச்சு அப்படின்னா அப்போது உங்களுடைய நண்பர்கள் கூட நீங்கள் ஜாலியாக இருப்பீங்களா இல்லை பயந்து போயிருப்பீங்களா? ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு ராகவ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் சென்னையிலேருந்து ஷேர் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் 8 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. ராகவ், நிதின் அண்ட் சச்சின் 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுங்க. சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் படிக்கிறாங்க, ஒரே காலேஜுக்கு போகிறாங்க, ஒரே டிகிரி படிக்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் வேலை பண்ணணும் அப்படின்ற ஐடியாவே இவங்க யாருக்குமே கிடையாதுங்க. இவங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் வைக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், யாருக்கிட்டையும் போய் கை கட்டி வேலை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கிற இளைஞர்கள். இந்த 3 பேருமே காலேஜை முடிச்சுட்டு வெளியே வராங்க. அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்புக்காக பிளானிங்லாம் பண்ணணும் அப்படின்றதுனால இவங்க அங்கங்கே மீட் பண்ணி பிளானிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுவே வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. காலேஜ் முடித்து 2 வருஷமாக வேலை வெட்டிக்கே போகாமல் இருக்கும்போது வீட்டிலையும் ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? என்னப்பா காலேஜ் முடிச்சுட்டு நீ வேலைக்கு போகலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. சம்பாதிக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ப்ரெஷர் வந்து வர ஆரம்பிக்குது. 3 பேருமே இந்த ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. 3 பேரும் கலந்து என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் நிம்மதியாக திங்க் பண்ணவே முடியாது. நம்ம ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், இதுதான் நம்ம போகிற பாதை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். ஆனால் வீட்டில் வந்து அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ இதனால் நம்ம 3 பேருமே வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துடலாம், தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கலாம். ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தங்கிக்கலாம். அந்த டைமில் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் எல்லாமே திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. பொதுவாகவே இந்த ஆம்பளை பசங்க அப்படின்னாவே இந்த அம்மாக்களை கைக்குள்ளே போட்டு வச்சுப்பாங்க இல்லையா? அப்படி தான் 3 பேரும் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணுமா, கண்டிப்பாக இன்னொரு 6 மாதத்தில் நாங்கள் வந்து ஒரு செட்டில் ஆகிடும், ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, அந்த பிஸ்னஸும் வந்து நாங்கள் ரன் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னுலாம் வந்து சொல்கிறாங்க. இனிஷியலாக அவங்க அம்மா யாருமே ஒத்துக்கலைங்க. ஏன்னா பசங்க நம்ம கூடயே இருக்கணும்னு சொல்லி தான் அம்மாவுடைய மென்டாலிட்டி இருக்கும். ஆனால் இவங்க ரொம்ப வற்புறுத்தி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க அவங்களுக்கும் வேறு வழி இல்லை. சரிப்பா, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சா போதும், ஆனால் தப்பான வழியில் மட்டும் போயிடாதீங்க, கரெக்டான வழியில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருக்கிற காசு சேவிங்ஸை எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட டோட்டலாக ஒரு 3 லட்சம் ரூபாய் இருக்குங்க. அந்த 3 லட்சம் ரூபாவை வச்சுட்டு இவங்க வந்து ஒரு வீடு தேடணும், அட்வான்ஸ் கொடுக்கணும். அது மட்டுமே இல்லாமல் இவங்களுடைய பிஸ்னஸுக்கும் ஃபண்ட் பண்ணணும். இவங்க வந்து சின்னதாக ஒரு தள்ளு வண்டி போடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 3 பேருமே நல்லா சமைப்பாங்களாம். ஸோ இதுக்கான லொக்கேஷனும் பார்க்குறாங்க. ஸோ இவங்களுடைய வீடு தேடுதல் எப்படி இருக்குன்னா, இந்த கடை போடுறாங்களே அந்த கடைக்கு பக்கத்துலேயே வீடு இருக்கணும், அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஏரியா வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஸோ சென்னையில் அம்பத்தூர் அந்த ஏரியாவில் வந்து ஒரு வீடு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறையா வீடு பார்க்குறாங்க, எதுவுமே சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை. ஏன்னா 3 பேருமே கொஞ்சம் வீட்டில் வசதியாக இருந்துட்ட பசங்க. திடீர்னு தனியாக தங்கும்போதும் கூட அவங்களால அந்த வசதியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியல. ஜாலியாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய மைண்ட் செட் இருக்குது. ஆனால் அந்த மைண்ட் செட்டை வச்சு அவங்க வீடு தேடும்போது அவங்களுக்கு வந்து கம்மியான வாடகைக்கு வீடு கிடைக்கல, அட்வான்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இவங்ககிட்ட இருக்கிறதே 3 லட்சம் ரூபாய் தானே. அதுக்கப்புறம் தேடி கிட்டத்தட்ட 2 மாதம் கழித்து இவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்குதுங்க. அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, 6வது மாடியில் அந்த வீடு இருக்குங்க. வீட்டு நம்பர் 82, ஃப்ளாட் நம்பர் 82. அந்த ஃப்ளாட் நம்பர் 82 பார்க்குறாங்க. பார்த்த உடனே செம்மையாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. டேய் என்னடா இது, லக்ஸுரி வில்லா மாதிரி இருக்கேடா வீடு, சூப்பராக இருக்கேடா. அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 பெட்ரூமுங்க. 3 பெட்ரூம்லேயே அட்டாச்டு பாத்ரூமு, 2 பெரிய பால்கனிஸ் இருக்குது. அதுக்கப்புறம்
சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக உள்ள வருது, காற்று கேட்கவே வேணாம், விசுன்னு காற்றடிக்குது. 3 பேருக்கும் அந்த வீடு ரொம்ப பிடிச்சி போகுது. ஆனால் பிரச்சனை என்னென்னா இங்கே வாடகை எவ்வளோ சொல்லுவாங்க, அட்வான்ஸ் எவ்வளோ சொல்லுவாங்கன்றது தான். அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுகிறாங்க. டு தேர் சர்ப்ரைஸ் அந்த வீட்டோடைய வாடகை வந்து ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க. 10,000 ரூபா தான் சொல்கிறாங்க. என்னது 10,000 ரூபாவா? 3 பெட்ரூம் வீட்டுக்கு 10,000 ரூபாவா அப்படின்னு வச்சுக்கிறாங்க. சரிங்க, எவ்வளோ அட்வான்ஸு கிட்டத்தட்ட ஒரு 30,000 கொடுத்தா போதுன்றாங்க. இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. சார் என்ன சார் உண்மையிலே சொல்கிறீங்களா இல்லை ஏதாவது ப்ராங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்குறாங்க. இல்லைப்பா உண்மையிலே தான்ப்பா, எனக்கு இந்த பசங்கள்லாம் நீங்கள் ஏதோ வாழ்க்கையில் முன்னேறணும், தனியாக வந்து கடை வைக்கணும் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலப்பா. சரி உங்களுக்கு இதுலையாவது கொஞ்சம் மிச்சமாகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல எனக்கு நிறையா வீடு இருக்குது, இந்த வீடு வந்து நான் 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. நோ ரிஜெக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக சரி இந்த வீட்டை பிடிப்போம், நம்ம வந்து குடிபெயர்ந்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பால் காய்ச்சுறாங்க. பால் காய்ச்சும் போது ஆப்வியஸாக 3 பசங்களுடைய குடும்பத்திலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த 3 பசங்களில் ராகவோடைய அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி அருள் இருக்குங்க. அதாவது சாமி வந்து வரும், அவங்களுக்கு சாமி ஆடுவாங்க. இவங்களுடைய வீட்டுக்குள்ளே அவங்க வர்றதுக்கு ரெடியே இல்லை. வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ளே என்டர் ஆக மாட்டேங்கிறாங்க. ராகவும் கூப்பிட்றாரம்மா உள்ளே வாமா அப்படின்றப்பல, இல்லைடா எனக்கு ஏதோ மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பால் காய்ச்சணுமா இன்னொரு ½ அன் ஹவரில், என்னம்மா இந்த மாதிரி பண்ணுற, எல்லாருமே வந்துட்டாங்க, எல்லாரும் உள்ளதாம்மா இருக்காங்க, உனக்கு என்னம்மா பிரச்சனை, அப்பா கூட வந்துட்டாருமா, தங்கச்சியும் கூட உள்ளே வந்துட்டாங்க, வாமா உள்ள அப்படின்னு. இல்லைடா நான் இருக்கேன், நான் மொட்டை மாடியில் இருக்கேன்டா, எனக்கு கொஞ்சம் தலை ஒரு மாதிரி இருக்குது, கேராக இருக்குது, சுற்றுது, என்னால் ஒரு மாதிரி மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, அழுக வர மாதிரி இருக்குது, என்னால் இருக்க முடியாது அப்படின்றாங்க. இது அவருக்கு வந்து ரொம்ப வியர்டாக இருக்குது. என்னம்மா நீ நான் தனியாக வரேன்றதுனால இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறியாம்மா, ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நான் தனியாக வரேன்னு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே வரலங்க. நேராக மொட்டை மாடியில் போய் உட்காந்துடுறாங்க. இவங்களும் நல்ல நேரம் போயிடக்கூடாது அப்படின்றதுனால பால் காய்ச்சுறாங்க. பால் காய்ச்சிட்டு அப்புறம் மொட்டை மாடியில் எடுத்துன்னு போய் காஃபி கொடுக்குறாங்க. காஃபி குடிச்சிட்டு சரிப்பா நல்லா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் ராகவுக்கு இந்த விஷயம் வந்து வியர்டாக தெரியல. இன்ஃபேக்ட் வியர்டாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்க அம்மா வந்து இவரை ரொம்ப செல்லமாக வளர்த்தவங்க. அப்படி செல்லமாக வளர்த்த பையன் தனியாக ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறான் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்குள்ளே வருவாங்க இல்லையா. ஆனால் அவங்க உள்ளே வரவே இல்லை. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து தடுக்குது அப்படின்றத மட்டும் அவர் ஃபீல் பண்ணலை அந்த டைமில். அதுக்கப்புறம் ஒரு வாரம் இவங்க வந்து இவங்களுடைய அந்த ஒரு கடையை ஆரம்பிக்கிறாங்க, ஃபுட்டு கடையை ஆரம்பிக்கிறாங்க. காலையில் டிஃபன், மத்தியானம் லஞ்சு, இது மட்டும்தான், டின்னர் கிடையாது. ஸோ அந்த கடை வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஒரு 2 மாதம் நல்லாவும் சம்பாதிக்கிறாங்க, பசங்களும் ஜாலியாக இருக்கிறாங்க, வீட்டில் வந்து காசும் கொடுக்குறாங்க, எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்குடா அப்படின்னும் போது தான் இந்த ராகவ், சச்சின் அண்ட் நித்தின் சொன்ன இல்லையா. நித்தின் வந்து இந்த பேய் பூதம் அமானுஷத்துலலாம் ரொம்ப பயந்த ஒரு பையன். ஸோ அந்த பையன் வந்து திடீர்னு நைட்டில் எழுந்து உட்காந்து ஆரம்பித்தான், தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ராகவ் தூக்கம் வரலன்னு எழுந்துக்கிறாரு. எழுந்து பக்கத்தில் பார்த்தா நித்தின் காணோம். சச்சின் மட்டும் இந்த பக்கம் தூங்கிட்டு இருக்காப்புல. இந்த நித்தின் பையன் எங்கடா போனான் அப்படின்னு சொல்லி ஹாலுக்கு போகிறாருங்க. ஹாலுக்கு போய் பார்த்தா ஹால்லையும் கிடையாது. திடீர்னு புஷ்ஷுன்னு காற்று வருது. என்னடா நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த 2 பெரிய பால்கனி சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு பால்கனி வந்து ஓப்பன் ஆகிருக்குங்க. கரெக்டாக நித்தின் வந்து அந்த பால்கனியில் தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. எப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, பால்கனியிலேருந்து வெளியே பார்க்குற மாதிரி வந்து நின்றுக்கிட்டு இல்லைங்க. பால்கனிக்கு இந்த பக்கம் முதுகு சைடு வந்து பார்த்திங்கன்னா பால்கனி இருக்குது. டைரெக்டாக ராகவை ஃபேஸ் பண்ணி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நின்றுக்கிட்டு இருக்கிற தோரணையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி வெறப்பாக நின்று அப்படியே முறைச்சி ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. அதை பார்த்த உடனே ராகவுக்கு மனசெல்லாம் அப்படியே படப்படம், டேய் என்னடா பண்ணுற, ஏடா அங்கே போய் நிற்கிற அப்படின்னா எதுவுமே பதில் சொல்லுங்க, அப்படியே நிற்கிறாப்புல. ராகவும் டேய் நித்தினே டேய் இங்கே பாடுறா, ஏன்டா அப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லி மெதுவாக குரல் கொடுத்துக்கிட்டே நடந்து போகிறாரு. ஆனால் நித்தின் கிட்டேருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ஏதோ ஒரு தூக்கத்தில் நடக்கிற வியாதியில் இருந்தால் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் போயிட்டு பயந்துக்கிட்டே நித்தினுடைய கையை பிடிக்கிறாருங்க. கையை பிடிச்சா சும்மா செம்ம சில்லுன்னு இருக்குது. ஃப்ரீசருக்குள்ளே கையை ஓட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இது இவ்வளோ டேய் நித்தினே அப்படின்றப்பல அப்பயும் அவர் எதுவுமே பேசாமல் அப்படியே நின்று முறைச்சி இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. கண்ணிலிருந்து அவருடைய கண்ணை எடுக்கவே இல்லை. அவருடைய பார்வை ஃபுல்லாக ஐ ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது. அந்த பார்வையே வந்து பார்த்திங்கன்னா ராகவுக்கு பயங்கரமான ஒரு பயத்தை கொடுக்குது. திடீர்னு அந்த பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பலார்னு அடிக்கிறாருங்க நித்தினை. அரைஞ்ச உடனே தான் நித்தினுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸே வருது. ஏய்
நைட்டு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், என்னடா எங்கள் பால்கனியில் என்னடா பண்ணிகிட்டு இருக்கோம், யாரோ என்னை அடித்த மாதிரி இருக்குடா, எனக்கு வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி நிதின் சொல்கிறாப்புல. ராகவ் யாரும் அடிக்கலை, நான் தான் அடித்தேன், நானும் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக அவனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்னமோ வெறப்பா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், வெறப்பா நிற்கிறது விடு, அது நான் முறப்பா என்னை பார்க்குறது அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்குறாப்புல. டே இல்லைடா நான் அதெல்லாம் பார்க்கலடா, டே உண்மையிலே அப்படி தான்டா இருந்தேன், ஏதாவது தூக்கத்தில் நடக்கிற வியாதியாடா உனக்குன்னு. இல்லைடா எனக்கு அந்த மாதிரி தூக்கத்தில் நடக்கிற வியாதிலாம் இல்லை, எனக்கே தெரிலடா, நான் எப்படி இங்கே வந்தேன்லாம் தெரில அப்படின்றாரு. சரிப்பா வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி படுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் அப்படியே எல்லாம் நார்மலாக போய்கிட்டு இருக்கு. இவங்க வந்து ஹோட்டலில் எவ்வளோ ரெவென்யூ வந்துச்சு அப்படின்றதெல்லாம் எண்ணிட்டு நைட்டு வந்து பார்ட்டி பண்ணலாம் மச்சான், சூப்பராக சம்பாதிச்சிட்டோம் இந்த மாதம், மந்த் எண்ட் ஆகிடுச்சு, நைட்டு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் சரகை போடுறாங்க. சரகை போட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சச்சின் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. டேய் எனக்கு நைட் ஆனால் ஒரு மாதிரி தோணுதுடா, என்னன்னு தெரியுமா அப்படின்ற. என்னடா தோணுது, யாரோ என்னை எழுந்து வா அந்த பால்கனி டோரை ஓப்பன் பண்ணு, பால்கனியில் வந்து நின்று, இல்லை பால்கனியில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் என்னை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, என்னால் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே ஃபீல் பண்ணுறேன் நான், என்னால் நிம்மதியாக தூங்க முடியல நைட்டு அப்படின்னு சச்சின் சொல்கிறப்பல. இது சொன்ன உடனே நித்தினும் வந்து டேய் உனக்குமா அப்படி இருக்குது அப்படின்றப்பல. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நடுவில் ராகவ் டேய் உங்களுக்குமாடா இருக்குது அப்படின்றாரு. ஏய் என்னடா சொல்கிற, 3 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு ஃபீல் எப்படா வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ராகவ் சொல்கிறாரு, டேய் நேற்று நைட் என்ன தெரியுமாடா பண்ணான் நித்தின், நான் வந்து தூக்கம் கலைஞ்சிருச்சு, பக்கத்தில் பார்த்தா நித்தினை காணோம், சரி ஹாலில் இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி எழுந்து ஹாலுக்கு வந்தால் பால்கனி டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பால்கனியில் நின்றுக்கிட்டு இருக்காண்டா. வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக அவன் வந்து என்ன ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தான், நின்று ஒரு மாதிரி லுக்கு கொடுத்தாண்டா, நான் மிரண்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சச்சின் காமெடியாக எடுத்துக்கிறப்பல, காமெடியாக எடுத்துகிட்டு நித்தினை வந்து கலாய்கிறாரு. இப்படியே கலாய்ச்சிட்டு சரி ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாங்க. இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கல. இப்படியே ஒரு வாரம் போகுதுங்க. 1 வாரம் கழித்து ராகவ் பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு, நிதின் அண்ட் சச்சின் கீழே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ராகவுடைய காலை யாரோ வந்து சொரான்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உண்டாகுதுங்க. அப்படியே தட்டி விடுறாரு காலை. இவனுங்க தான் ஏதோ பண்ணுறானுங்க, கீழே தான் படுத்துக்கிட்டு இருக்கானுங்க, சும்மா நம்மளை ஏதாவது டார்ச்சர் பண்ணுறதே இவனுங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி படுக்கிறாரு. திரும்பியும் அவருடைய கால் இப்படி நைட்டு வச்சு படுத்துட்டு இருக்காரு. அவருடைய நகங்களை இப்படி பிடிச்சி அப்படியே இழுக்குதுங்க, ஏதோ ஒன்று இழுக்குதுன்றதை மட்டும் அவருக்கு கிளியராக தெரியுது. டேய் சும்மா இருக்கடா, ஏன்டா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறீங்க, செம்ம டயர்டாக இருக்கடா, தூக்கம் வருதுடா, தூங்க விடுங்கடா அப்படின்னும் போது காது பக்கத்தில் வந்து யாரோ டேய் எழுந்துடுறா, எழுதுக்க மாட்டியா இல்லையா அப்படின்னு வந்து கத்துறாங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே அப்படியே திடுக்கு எழுந்துக்கிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா பக்கத்தில் யாருமே கிடையாது. டேய் இந்த பக்கம் பார்க்குறாரு, இந்த பக்கம் பார்க்குறாரு, பார்த்தா நித்தினும் சச்சினும் கீழே படுத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா இவனுங்க 2 பேரும் தூங்குறானுங்களா இல்லை தூங்குற மாதிரி நடிக்கிறாங்களா, யாரோ கத்துனாங்க, எனக்கு கத்துற சவுண்டு கிளியராக கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பயத்திலேயே அப்படியே கண்ணை மூடுறாருங்க. படுத்து அப்படியே கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த 10 நிமிஷம் கழித்து திரும்பியும் இவருடைய காலை யாரோ போகிறான்றாங்க. இவருக்கு செம்ம கோவம், செம்ம ஆத்திரம். இவனுங்க தான் ஏதோ பண்ணுறானுங்கடா, ப்ராங்க் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க, எனக்கு இந்த பேய் நம்பிக்கைலாம் இல்லைன்றதுனாலேயே இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி கையில் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருந்தாருங்க இந்த சைடு. அந்த மொபைல் ஃபோனை தூக்கி சச்சின் மேலே டமாலில் போகிறாரு. சச்சின் ஐயோ அம்மான்னு அவரு எழுந்துக்கிறாரு. டேய் நான் தான்டா போட்டேன், ஏன்டா இந்த மாதிரி என்ன தொலை பண்ணினே இருக்கேன் அப்படின்னு. டேய் நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன்டா, இப்போ தான்டா கனவுல தமன்னா கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன், நீ வேற ஏன்டா வந்து என்ன டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லி சச்சின் சொல்கிறாப்புல. டேய் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, நித்தின் என்னடா அப்படி தூங்குறான் அப்படின்னு சொல்லி நித்தினை பார்க்குறாப்புல. அப்போ தான் இவங்க 2 பேரும் செம்ம ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா நித்தின் அந்த இடத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காப்புல. நார்மலாக ஒரு பர்சன் தூங்கினா எப்படி தூங்குவாங்க, கண்ணை மூடி கால் நீட்டி நல்லா நிம்மதியாக தூங்குவாங்கல்ல. கண்ணு ஃபுல்லாக இப்படி திறந்துருக்குங்க, கண்ணு ஃபுல்லாக திறந்துருக்கு, வாய் அப்படி திறந்துருக்கு, ஆனால் தூங்குறாப்புல, கொரட்டை விடுறாப்புல. இவங்க 2 பேரும் அதை பார்த்து செம்மையாக பயந்துடுறாங்க. டேய் என்னடா ஒரு டெட் பாடி படுத்துக்கிட்டு இருக்க மாதிரியே படுத்துக்கிட்டு இருக்கான்டா இவன், டேய் இவன் தூங்குறானா இல்லை முழிச்சுக்கிட்டு இருக்கானாவே தெரியலையாடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு நித்தின் என்ன பண்ணுறான்னா, இப்படியே பட்டுன்னு இருக்க மனுஷன் பட்டுன்னு அப்படியே அண்டர்டேக்கர் மாதிரி எழுந்து உட்கார்றாருங்க. எழுந்து உட்காந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. டேய் என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடா பண்ணுற, பிராங்காடா, டே ஏதாவது சொல்லித்தோடா, பயமாக இருக்கடா நம்போது
பட்டுன்னு அந்த இடத்துலேருந்து எழுந்துக்கிறாரு. எழுந்து அந்த பெட்ரூமுடைய டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி வெளியே போகிறாரு. டேய் எங்கே தான் போகிறான்னு பார்க்கலாம்டா, அன்றைக்கி நைட்டு இப்படி தான் வெளியே போய் நின்றுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி மெதுவாக ராகவும் சச்சினும் அவர் பின்னாடியே போகிறாங்க. நேராக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் போகிறாருங்க. ஹாலில் போயிட்டு ஒரு மூலையில் போய் நிற்கிறாரு. அந்த ஹாலில் யாரோ இவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இவர் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு ஓகே ஓகே நான் பண்ணிடுறேன் இந்த மாதிரிலாம் பிஹேவியர் பண்ணிகிட்டு இருக்காருங்க. நைட்டு 1 மணிக்கு இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு பிஹேவ் பண்ணால் எப்படி இருக்கும்? செம்ம அல்ல இவங்க 2 பேருக்கும். இருந்தாலும் சரி என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்படி செவுத்து பக்கம் நின்று ஓகே 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 ஓகேன்னு சொல்லிக்கிட்டே இருந்த மனுஷன் நித்தின் பட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் அந்த இடத்துல சர்ன்னு திரும்புறாருங்க. சர்ன்னு திரும்பி இவங்க 2 பேரையும் சச்சினையும் ராகவையும் பார்த்து செம்மையாக முறைகிறாரு. அவருடைய பார்வையை பார்த்த உடனே 2 பேருக்கும் அள்ளு கிளம்புது. டே என்னடா அவன் இப்படி பார்க்குறான் அப்படின்னதுக்கப்புறம் மெதுவாலாம் நடந்து வரலங்க. ஒருத்தரை அடிக்கிறதுக்கு ஓடி போனால் ஃபுல் ஃபோர்ஸில் ஓடி போய் அடிக்கணும்னு ஓடி போனால் எவ்வளோ வேகமாக ஓடி வருமோ அந்த வேகத்தில் அவர் வந்து ஓடி வர்றாரு. இவங்க 2 பேரை பார்த்து இவங்க 2 பேரும் தலை தெறிக்க இந்த பக்கம் 2 பேரும் எகிர்றாங்க. நேராக அவர் எங்கே போகிறாருன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த பால்கனி டோர் பக்கத்தில் போகிறாரு. பால்கனி டோரை சர்ன்னு ஓப்பன் பண்ணுறாருங்க. சர்ன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பால்கனியோட அந்த செவுரு இருக்கு இல்லையா, அந்த செவுத்து மேலே கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டு இருக்காருங்க. அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு கீழே. இவருக்கு ஒன்றும் புரியல. இந்த 2 பேருக்கும் டே என்னடா அவன் வந்தான் ஓடுனா அங்கே போய் நிற்கிறானேடா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்க பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க நித்தினை பார்த்து உன்ன நீ பண்ணலையா, நான் சொன்னது உன்ன நீ பண்ணலையா அப்படின்னு ஒரு லேடி வாய்ஸில் கேட்குதுங்க. என்னடா பொண்ணு வயசுலலாம் கேட்குது, யாரா நீ பேசுனியாடா அப்படின்னு சொல்லி சச்சின் கேட்குறாப்புல. நான் ஏன்டா பேசுகிறேன், நானே பீதியில் இங்கே கேட்குறேன், அவன் பாரு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், பொண்ணு வயசு வேறு கேட்குதுடா, எங்கடா இதுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது. சரி இந்த பக்கம் திரும்பிட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் திரும்பி பார்க்குறாங்க. நித்தின் கரெக்டாக எங்கே தெரியுமா ஏறி நின்று இருக்காரு, அந்த செவுரு சொன்னாலே அந்த பால்கனி செவுரு மேலே ஏறி நின்றுக்கிட்டு இருக்காரு. மனுஷன் அடுத்த செகண்ட் வந்து பால்கனிலேருந்து தலைகீழாக குதிக்க போகிறாப்புல. 2 பேரும் பதறி அடிச்சு குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஓடி போய் நித்தினோட கையை பிடிச்சி சல்லுன்னு எழுதுறாங்க பாருங்க. நித்தின் பொத்துன்னு வந்து உள்ள பால்கனியில் விழுகிறாருங்க. விழுந்த உடனே எழுந்து 2 பேருக்கும் 2 அறை விட்டாப்புல. டேய் என்னடா நீங்கள் ஆகுனா என்ன பால்கனியில் தூக்கின்னு வந்துட்டு என்னென்ன காமெடி பண்ணின்னு இருக்கீங்களா, என்ன நினைக்கிறீங்க நீங்கள், ஏன் இந்த மாதிரி நைட்டானா இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்னால் தூங்க கூட முடியல தெரியுமா, காலையிலலாம் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, டார்ச்சராக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி நித்தின் சொல்கிறாப்புல. இவங்க 2 பேரும் டேய் நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்கியடா, ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்கிற மாதிரி லுக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் பாட்டுக்கு திட்டுறாரு. திட்டிட்டு நேராக உள்ளே போயிடுறாரு. சரிப்பா எனக்கு ரொம்ப டயர்டாகுதுப்பா, தூக்கம் வருதுப்பா, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி போய் படுத்து தூங்கிடுறாப்புல. இவங்க 2 பேருக்கும் தூக்கமே வரல. டே மச்சான் இந்த இடத்துல ஏதோ நடக்குதுடா, இவனுக்கு வேற இந்த பேய் பூதம் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், இவன் நட்சத்திரம் வேற மிருக சீரிஷ நட்சத்திரம், பேய்களுக்கு ரொம்ப உகந்த நட்சத்திரம், அந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்து ஏதாவது பேயை கூட்டு வந்துட்டானாடா. ராகவுக்கு வந்து இந்த பேய் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. டேய் பேய் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவன் ஏதோ மென்டல் டிசார்டர் போல இருக்கிறான், நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் வந்து எக்ஸாமின் பண்ணுறாருப்பா. இவருக்கு எதுவுமே பிரச்சனை இல்லையாப்பா, நல்லா தான் இருக்காரு, நார்மலாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் என்னடா டாக்டர் நார்மலாக இருக்கிற மாதிரிலாம் இவன் நைட்டு பண்ணல டாக்டர், என்னென்னமோ பண்ணுறான், எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு இவங்க 2 பேரும். இல்லைப்பா அதெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்காரு, கரெக்டாக இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ திங்க் லேக் ஆஃப் ஸ்லீப்னு நினைக்கிறேன், நிறையா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க டாக்டர், இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மட்டும் கொடுக்கணும், கூடிய சீக்கிரம் டின்னரும் போடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இல்லைப்பா அதை பற்றி தான் வந்து இவர் நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிறாருன்னு நினைக்கிறேன், ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து லைட்டாக குறைச்சிக்கலாம்ப்பா, நீங்கள் போங்க அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லிடுறாரு. மாத்திரைலாம் கொடுத்துட்டு இவங்களும் வந்துடுறாங்க. சரி சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு திரும்பியும் உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க. ஏன்னா இவங்க எவ்ரி வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சரக்கு அடிப்பாங்களாம். சரக்கு அடிச்சுட்டு சிக்கன் 65 சாப்பிட்டுட்டு சரி நல்லா படுத்து தூங்கலாம்டா அப்படின்னு சொல்லி நல்லா ஹால்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு 1 மணி அளவில் யாரோ செவுத்து பக்கத்தில் உட்காந்து அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. சச்சின் அண்ட் ராகவ் தூக்கத்திலே அப்படியே கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்சு எங்கடா யாரா அழுகுறது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நித்தின் போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. அழுகிறாரு. அழுகிறதும் நார்மலான அழுகலை, அப்படியே நெஞ்சா அடிச்சுக்கிட்டு அழுகிறாப்புல. என்னடா இது, டாக்டர் தூக்கம் இல்லைன்னு தானே சொன்னார், இவன் நைட்டானா தூங்க மாட்டேங்கிறான், நம்மளையும் தூங்க விட மாட்டேங்கிறான், நியாயப்படி பார்த்தா நம்ம தான்டா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கணும், இவன் ஏன்டா இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மெதுவாக நித்தினே அப்படின்னு சொல்லி சச்சின் பக்கத்தில் போகிறாப்புல. நித்தினில் அவனு டேய் சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு ஒரு லுக்கை விட்றாருங்க. இதே வாய்ஸ் டோனில் தான் அவர் பேசினாராம். இந்த வாய்ஸ் டோனை கேட்ட உடனே சச்சினுக்கு செம்ம அள்ளு கலந்துருது. ஏன்னா முதல் தடவையாக
நித்தினுடைய முகத்தில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரியாக்ஷனை பார்க்குறாருங்க. நார்மலாக அவர் கோவப்பட்டால் கூட அந்த மாதிரி ரியாக்ஷன் கிடையாது. அவருடைய ஃபேஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலாக ரொம்ப அழகான பையனா மாடல் மாதிரி இருப்பாராம். ஆனால் அவர் அந்த டைமில் கோவப்படும் போது அவருடைய ஃபேஸ் ரொம்ப அசிங்கமாக ஒரு மாதிரி அருவருக்க மாதிரி இருந்துதான். அந்த மாதிரி ஒரு ஃபேஸாக அவருக்கு தெரிஞ்சுதுங்க. இதை பார்த்த உடனே சச்சினுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. டேய், இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன்டா, அவன் ஏதோ பொசஸ் ஆகிருக்க மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்கான்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சரி சரி பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் வந்து ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் போட்டிருந்தார். குளிர்காலம். சரி, ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அவருடைய கை ஃபுல்லாக யாரோ கடிச்சு வச்சுருக்காங்க. டேய் இங்கே பாடுறா, ஏய் ராகவ் இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. ஏய் என்னடா கையில் யாரோ கடிச்சு வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவுடைய கையிலையும் வலிக்குது. ஏய் எனக்கும் கை வலிக்கிற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ராகவுடைய கையிலையும் யாரோ கடிச்சு வச்சிருக்காங்க. டேய் இன்னும் உடம்புலாம் வலிக்கிற மாதிரி இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் டிஷர்ட்டை கழட்டுறாப்புல ராகவுடைய உடம்பு முழுக்க யாரோ கடிச்சு வச்சிருக்காங்க. இது கிளியராக தெரியுதுங்க. இதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் அப்படியே நித்தினை பார்க்குறாங்க. ஒருவேளை இவன் கடிச்சு வச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி நித்தினை பார்த்தா நித்தின் அந்த இடத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காப்புல. நல்லா நம்ம ரங்கநாதர் மாதிரி சைடில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காப்புல. டேய் என்னென்னமோ நடக்குதுடா, ஒன்றுமே புரியலடா, உடம்புலலாம் மார்க் வருது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க 3 பேருமே ஹாலில் தான் இருக்காங்க. கரெக்டாக இவங்க 2 பேரும் முழிச்சிருக்காங்க. நித்தின் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காப்புல. பால்கனி சைடு யாருமே போகலை. பால்கனி டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. அது வந்து காற்றுல ஓப்பன் பண்ணுற மாதிரி டோரே கிடையாது, ஹெவி டோர். ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் பால்கனியில் யாரோ நிற்கிற மாதிரியே ஒரு உருவம் இவங்களுக்கு தெரியுது. அந்த உருவம் எப்படி நின்றுக்கிட்டு இருக்குன்னா, நித்தின் எப்படி 2 நாளைக்கு முன்னாடி அந்த செவுத்து மேலே ஏறி நின்றுக்கிட்டு இருந்தாரோ எக்ஸாக்டாக அதே போஸில் அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு அந்த உருவம். அந்த உருவம் வந்து கருப்பாக ரொம்ப உயரமாக இருந்தது. அந்த உருவம் நின்றுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அப்படியே திரும்பி பார்க்குதுங்க. முகம்லாம் சரியாக தெரியல, ஒரு மாதிரி புகை மூட்டமான ஒரு உருவம் தான். இவங்களை பார்த்துட்டு அப்படியே அந்த உருவம் அங்கேருந்து கீழே விழுகுதுங்க. பதறி அடிச்சுட்டு இவங்க 2 பேரும் ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா கீழே யாருமே இல்லை, யாரும் விழுகலை. ஏய் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புகிறாங்க. பார்த்தா நித்தின் வந்து இப்படி நிற்கிறாப்புல. ஏய் நான் தான் அது நான் தான் அப்படின்றப்புல. இவங்களுக்கு செம்ம அல்லு. ஆஹா ஏதோ நடக்குதுறான்னு சொல்லி நித்தினை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி அவரை எடுத்துன்னு போயிட்டு சோஃபாவில் உட்கார வச்சு கையையும் காலையும் கட்டுறாங்க. உடனடியாக வந்து ராகவ் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு அவங்க அம்மாவுக்கு. அம்மாம்மா இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குமா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சிருச்சுரா அங்கே என்ன நடக்குதுன்னு, நான் வரேன் அப்படின்றாங்க. அடுத்த நாள் அவங்க எழுந்து வராங்க. அவங்க வந்து நார்மலாகவே அவங்களுக்கு சாமி வரும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பயங்கரமாக புல்லரிக்குதுங்க. அவங்க இந்த சீனுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. கரெக்டாக அந்த ஃப்ளாட் வாசலில் வந்த உடனே அவங்களுக்கு சாமி வந்து ஆடுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆடுறாங்களாம். ஆடிட்டு அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சுட்டு ஏன் பசங்களே இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக வந்து பேசுகிறாங்க. அவங்க உள்ளே வந்த உடனே நித்தின் அப்படியே பொட்டி பாம்பா ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஐயோ என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சச்சினும் ராகவன்ட்டு இந்த டைலாக் நம்ம சொல்லணும்டா, அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கோம், அவன் பாடுறா எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவரே பார்த்துக்கிட்டு இருந்தா இவங்க ஒன்றுமே பண்ணலையாங்க. நேராக ராகவோடைய அம்மா நித்தின் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. நின்றுட்டு அவரே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் அப்படியே பார்த்து பம்பராப்பில் திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய தலைமுடியை பிடிக்கிறாங்களாம். தலைமுடியை பிடிச்சி 3 உழுக்கிட்டு அந்த உச்சி முடி இருக்கு இல்லையா, உச்சி முடியை பிடிச்சி அப்படி ஒரு சுருட்டு அப்படியே தூக்குறாங்க மேலே. அப்படியே தூக்கணுன்னா அப்படியே அது மாதிரி மூச்சு திணறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மூச்சு திணற மாதிரி ஒரு சீனு. அப்படியே அந்த முடியை பிடிச்சி வெட்டுக்குன்னு பிடுங்குறாங்க. புடுங்கின உடனே அடுத்த செகண்ட் வந்து நித்தின் அதே இடத்துல ஒரு மாதிரி மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுவாங்களே, அந்த மாதிரி பொத்துன்னு விழுகிறாங்க. லைஃப்லெஸ் பாடி மாதிரி கீழே விழுகிறாருங்க. அந்த செகண்டு அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ஸ்டண்டு சைலண்டாக இருக்காங்க. நேராக அந்த முடியை எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. அவங்க அம்மா வெளியே போயிட்டு இந்த மேட்ச் பாக்ஸ் எடுத்து நெருப்பு பொருத்தி அந்த முடியை வந்து எரிக்கிறாங்க. அந்த முடியை எரிக்கும் போது அவ்வளோ அளவுக்கு நாற்றம், அவ்வளோ அளவுக்கு துர்நாற்றம். யாருனாலே அந்த இடத்துல சுவாசிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு ஒரு துர்நாற்றம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷங்க அந்த முடி எரியறதுக்கே 10 நிமிஷம். சின்ன முடி அது எரியறதுக்கு 10 நிமிஷம் அம்மா யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆயிருக்கு 10 நிமிஷம் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு சைலன்ஸ். ஏதேதோ சத்தங்கள் கேட்குதான், ஏதேதோ ஒரு மாதிரி பிஹேவ் ஆகுதா. ஆனால் நித்தின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி சைலண்ட்டாக அப்படியே மயக்கம் போட்டு படுத்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த முடி எரிஞ்ச அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகவுடைய அம்மாவும் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு சுயநினைவு வருது. எழுந்துக்கிறாங்க. எழுந்து நேராக வராங்க.
சாமி ரூம் அங்கே இருக்குது. சாமி ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. அந்த விபூதி எடுத்து நித்தினுடைய நெத்தி மேலே பூசி விடுறாங்க. பூசி விட்டுட்டு டேய் எழுதுறா அப்படின்னு ஒரு தட்டு தட்டுறாங்க. பட்டுன்னு எழுது. ஆண்டி எப்போ ஆண்டி வந்தீங்க? ஆண்டி உங்களுக்கு இந்த சிக்கன் மஞ்சூரியன் ரொம்ப பிடிக்கும்ல ஆண்டி, நான் வேணா சிக்கன் மஞ்சூரியன் சூப்பராக பண்ண கற்றுக்கிட்டேன் ஆண்டி, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. டேய் பண்ண வேலையெல்லாம் பண்ணி விட்டு இப்போ சிக்கன் மஞ்சூரியன் பண்ணுறாமான்னு கேட்குறான் பாடுறா இவன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இந்த வீட்டில் என்னதான்ப்பா நடந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் வந்து மற்ற வீடுகள்லாம் இருக்குல்ல அவங்ககிட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி அந்த வீட்டில் வந்து ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்ட்டி நிறையா பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். சரக்கு அடிப்பாங்களா, டான்ஸ் ஆடுவாங்களா, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. பார்ட்டி பண்ணி குடிச்சு எல்லாருமே மட்டை. அந்த குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருந்தாங்க அந்த டைமில். அந்த 20 பேரில் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா லவ் ஃபெயிலியர். அந்த லவ் ஃபெயிலியர் வச்சு பார்ட்டி பண்ணி வந்துருக்கு. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து பார்ட்டியை முடிச்சுட்டு எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. குடி போதையில் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா நேராக போய் அந்த பால்கனி செவுத்துலேருந்து கீழே குடிச்சு செத்து போயிருக்குங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் அவ்வளோ அமானுஷமான பிரச்சனைகள். அந்த வீட்டில் இருந்த குடும்பமும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் பசங்க வந்தாங்க, அவங்களும் தாங்க முடியாமல் ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு குடும்பம் வந்துச்சு. குடும்பத்தில் புருஷன் ஆளே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் பைத்தியம் முடிச்சு போய் ஓடி போயிட்டாருங்க. 4ஆவதாக வந்து சேர்ந்தவங்க தான் இந்த 3 நண்பர்கள். இந்த 3 பேரும் அங்கே வந்து தங்கி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நித்தினை வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. ஏன்னா நித்தினை வந்து பார்க்குறதுக்கு அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கிறாராம். சிமிலராக இருக்கிறதுனால இந்த மாதிரி நித்தினை டார்கெட் பண்ணியிருக்கு. நித்தின் எப்படி அந்த பொண்ணு செத்துச்சோ அதே மாதிரி நித்தினையும் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு தடவையும் அந்த இடத்துல ஏதோ ஒரு தெய்வ சக்தி அவங்கள காப்பாற்றிருக்கு. ப்ராபப்ளி ராகவ் வந்து இந்த அமானுஷங்கள் எல்லாம் நம்பாத போதும் கூட அவங்க அம்மா மேலே வந்து பார்த்திங்கன்னா சாமி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய பாசிட்டிவிட்டி வந்து ராகவுடைய உடம்புல இருந்திருக்கு. ஸோ ராகவ் கண்ணுக்கு தான் அது வந்து தெரிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் ராகவ் அந்த வீட்டில் இல்லை அப்படின்னா இன்ஃபேக்ட் நித்தினுக்கு எது வேணால் ஆயிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டாங்க. அதே அபார்ட்மெண்ட்டில் வேற ஒரு ஃப்ளாட்டில் போயிட்டு தங்கிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவங்களுடைய ஹோட்டல் வந்து சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ப்ரோ உங்கள் ஹோட்டலுடைய நேம் சொல்லட்டா நல்லா பிஸ்னஸ் வரும், ப்ரொமோஷன்லாம் காசெல்லாம் தர தேவையில்ல அப்படின்லாம் கேட்டேன். ப்ரோ வேணாம் ப்ரோ, இது வந்து ஒரு ஸ்டோரியாகவே சொல்லுங்கள். ஏன்னா ஹோட்டலோட நேம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு ஹோட்டல் பிஸ்னஸ் வரும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் வரவங்க எல்லாமே இந்த பேயை பற்றியே கேட்டாங்கன்னா ஆல்ரெடி அந்த பேய் மேலே கூட பயம் இல்லை ப்ரோ, இந்த நித்தின் பையன் பண்ண விஷயம்லாம் யோசிச்சு பார்த்தா எங்களுக்கு இப்போ கூட பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க, ராகவன் சச்சின். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்க. யோசிச்சு பாருங்களேன், 3 நண்பர்களில் ஒரு நண்பர் இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்மளால் அந்த இடத்துல என்ன பண்ண முடியுன்றதை யோசிச்சு பாருங்கள். பயங்கர ஒரு ஃபன்னான ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. எது ரொம்ப மோஸ்ட் ஃபன்னான கமெண்ட்டாக இருக்கோ அந்த ஒரு கமெண்ட்டை இந்த வீடியோவில் வந்து பின் பண்ணி வைக்கிறேங்க. ஸோ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸை போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.